ஹலோ சில்ட்ரன், வெல்கம் டு எஸ்எஸ் பிரைமரி மேத்மா. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ள போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன். 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சப்ராக்ஷனுக்கு. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜீரோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ராக்ஷன். First one வந்து zero property of subtraction. அதாவது when we subtract zero from a number, the difference will be number itself. அதாவது ஏதாவது ஒரு நம்பரோட நம்ம ஜீரோவை வச்சு சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து அதே நம்பர் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6 இருக்குது. ஸோ 6 மைனஸ் 0 நமக்கு என்னதான் ஆன்சர் வந்திருக்கு? 6 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், 12 மைனஸ் 0. ஸோ 12லேருந்து நம்ம 0 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன தான் வந்திருக்கு? 12 தான் வந்திருக்கு. ஸோ அதான் when we subtract 0 from a number, the difference will be the number itself. எந்த நம்பரோட நம்ம ஜீரோவால் வச்சு சப்ராக்ட் பண்ணால் அதே நம்பர் தான் நமக்கு என்னவா வரும்? ஆன்சராக வரும். இதுதான் ஜீரோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் சப்ராக்ஷன். ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி டூக்குள்ளே போகலாம். If we subtract a number from itself, the difference is 0. அதாவது ஏதாவது ஒரு நம்பரோட எடுத்து அதே நம்பரோட நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா கன்ஃபார்மாக டிஃப்ரென்ஸ் வந்து என்ன தான் இருக்கும்? 0 தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 7 மைனஸ் 7 எடுத்திருக்கோம். ஸோ 7லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 0. அதே மாதிரி 5 எடுத்திருக்கோம். 5லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 0. ஸோ இஃப் வி சப்ராக்ட் அ நம்பர் ஃப்ரம் இட் செல்ஃப், ஏதாவது ஒரு நம்பரோட அதே நம்பரால் நம்ம மைனஸ் பண்ணும்போது த டிஃப்ரென்ஸ் இஸ் 0. வர ஆன்சர் வந்து நமக்கு 0வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி 2. ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி 3குள்ளே போகலாம். இன் சப்ராக்ஷன் த ஆர்டர் இன் விச் த நம்பர் ஆர் சப்ராக்டட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது சப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கிற ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் 3. ஸோ 9ல் 3யை வந்து நம்ம டேக் அவே பண்ணுறோம். ஸோ 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. அதே நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, இது ரெண்டுமே ஒரே நம்பர் தான். ஒரே இந்த நம்பரை வச்சு நம்ம ஒரே மாதிரி அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி போட்டால், ஒரே மாதிரி போடாமல் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணி போட்டால், அதாவது 3 மைனஸ் 9 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பாசிபிள் இல்லை. ஏன்னா 3 வந்து ஸ்மாலர் நம்பர், 9 வந்து கிரேட்டர் நம்பர். ஸோ சின்ன நம்பர்லேருந்து உங்ககிட்ட 3 சாக்லேட்ஸ் தான் இருக்குது, அதில் வந்து 9 சாக்லேட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? ஸோ இது வந்து இம்பாசிபிள். அதனால் சப்ராக்ஷனில் வந்து இந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஆடாக இருந்தது அப்படின்னா இந்த ஆர்டர் முக்கியம் இல்லை. இங்கே எக்ஸாம்பிள் 9 + 3ன்னு வச்சுக்கோங்க. 9 மைனஸ் 3 இருக்குது. 9 + 3 இருந்தால் என்ன ஆன்சர் வரும்? 12 வரும். ஓகேவா? அதே 3 + 9 இருந்தால் கூட நமக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? 12 தான் வரும். ஸோ அடிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்டர் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆனால் சப்ராக்ஷனில் வந்து ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் இன் சப்ராக்ஷன் த ஆர்டர் இன் விச் த நம்பர் ஆர் சப்ராக்டட் இஸ் இம்பார்ட்டன்ட். எதுலேருந்து எந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ராக்ஷன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Thank you.